நீ நாடோடியா நாடற்றவனா இருந்தா உன்னை பாவம் பார்த்து கொடுத்தான். இந்த டெசர்ட்ல, இந்த பாலைவனத்தில் நீ 4 பேர் இளைஞர்கள் வந்து காசு எடுத்து இந்த இடத்த வாங்கி நாடாக்குனீங்க. இஸ்ரவேலின் மக்கள்னு பைபிளில் ஒரு வார்த்தை வந்துச்சுங்க. இஸ்ரவேலின் மக்கள்னு பைபிளில் ஒரு வார்த்தை வந்துச்சு. அதுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டான். ஒரு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னொன்னே இஸ்ரேல்னு ஒரு நாடு பிறந்துச்சு. அவ்வளோதான். ஒருவேளை ஈழம்னு ஒரு சொல்லு பைபிள் இருந்தால் எங்களை ஆதரிச்சிருப்பாங்களே என்னவோ. கொடுமை தான் இது. இதெல்லாம் தர்மமே கிடையாதுங்க. இதெல்லாம் அநீதி அக்கிரமங்க. அவன் நிலப்பரப்ப போய் நீ ஆக்கிரமிக்க போகும்போது தானே சண்டை வருது. மகிழ்ச்சி. இருந்து ஒரு கப்பல் நிறைய ஆட்கள் போய் இலங்கையில் இறங்குற அளவுக்கு சூழல் இருக்கா? இல்லை அங்கிருந்து இங்கே வர அளவுக்கு சூழல் இருக்காது. சும்மா அறிவிக்கலாம், அவ்வளோதான். அது அறிவிச்ச அன்னைக்கே தெரியும் அது அந்த கப்பல் பயணிக்க போகிறது இல்லை. அது அவ்வளோதான். அது தமிழக மீனவர்கள் மேல இலங்கை கடற்கொள்ளையர்கள் தொடர்ச்சியா தாக்குதலை நேற்று கூட நடந்திருக்கும். அதை தடுக்கிறதுக்கு மத்திய அரசு பாராளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத மாவட்டந்தோறும் பயணம் பண்ணி எங்கள் கட்சி பிள்ளைகளை சந்தித்து அது குறித்து கலந்து ஆலோசித்து வந்துகிட்ருக்கோம். அதில் இது இன்றைக்கி தருமபுரி மாவட்டம், நாளை கிருஷ்ணகிரி, அப்படி தொடருது எங்கள் பயணம். வேறு உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இதே தருமபுரி தொகுதியில் மட்டும்தான், நாடே தனித்து தான் போட்டிடும். பலமுறை சொல்லிட்டேன், தனிச்சு தான் போட்டிருக்கேன். மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, எங்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இரவு நடக்கிற கூட்டத்தில் வந்து பாருங்கள், எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு எதிர்பார்ப்போடு கூடுறாங்க அப்படின்னு. நாங்கள் தான் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான அரசியலை முன்னெடுத்து வச்சு பேசுகிறோம். மற்றவங்க அவங்கள தாக்குறது, அவங்கள தாக்குறது, இதே தானே. அதனால் குறிப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. நாங்களும் ஏற்படுத்தியிருக்கோம். தருமபுரி மாவட்டத்தை மட்டும் எடுத்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. நாடே வளரலைங்கிறது தானே. தேர்தல் வருது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆனால் எந்த மாறுதலும் வரல, எந்த ஆறுதலாகவும் தேர்தலாகவும் அது இல்லை. அப்படியே தான் இருக்குது, அதே தான். கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து மக்களுக்கு நலத்திட்ட பணிகள்னு சொல்லி இலவசங்களை வாரி வழங்கினாங்க. திமுக ஆட்சியிலையும் அதே மாதிரி வழங்கிட்டு கூடுதலாக வந்து மகளிர் உரிமை திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மக்களவை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் வரும்னு அவங்க தரப்பை வந்து எதிர்பார்க்குறாங்க. இதை உங்கள் குழந்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இலவசங்கள் வந்து அது ஒரு வளர்ச்சி திட்டம்னு பேசுகிறதே ரொம்ப ஒரு கருத்துக்கருத்தனம். இலவசம் வந்து வளர்ச்சி ஆகாது. நம்முடைய போற்றுதற்குரிய பெருந்தகை குன்றக்குடி அடிகளார் அவர்கள், ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது, என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம்.